السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله مولانا العلي العظيم. قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من تعلم القرآن وعلمه خير لكم. சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகழனைத்தும் இறைவனுக்கு சொந்தமானது. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஆகிறது அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நாதாக்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், சாலிஹான நல்லடியார்கள் மீதும், குறிப்பாக இந்த மஸ்ஜிதிலே ஜும்ஆவுடைய தொழுகைக்காக வேண்டி காத்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய நல்லருள் உண்டாகட்டுமாக. அன்பான பெரியார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே மனித இனத்தை படைத்தான். அது முதல் மனிதனாக நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அவர்களுக்கு துணைவியாக அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதற்கு பிறகு அவர்களுக்கு சில கட்டளைகளை அல்லாஹ் தஆலா இட்டான். இன்னென்ன இடங்களுக்கு நீங்கள் செல்லக்கூடாது, இன்ன மரத்தின் அடியிலே நீங்கள் செல்லக்கூடாது என்பதாக கட்டளையிட்டான். ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அவர்கள் தவறிழைத்தார்கள். அவர்கள் வானத்திலிருந்து பூமிக்கு தூக்கி எறியப்பட்டார்கள். அதற்கும் ஒரு காரணத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்தான். காரணம், மனித இனம் எப்படிப்பட்டது என்பதை அந்த வானவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், பூமியிலே எனக்கு ஒரு பிரதிநிதியை நான் ஏற்படுத்த போகிறேன் என்பதாக சொல்லும் பொழுது மலக்குகள் சொன்னார்கள், பூமியில் வீணான குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடிய அந்த மனித இனத்தை ஏன் படைக்கிறாய்? நாங்கள் தான் உன்னை வணங்கி கொண்டும் உன்னுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டும் உனக்கு மாறு செய்யாமலும் நடந்து கொண்டிருக்கிறோமே என்பதாக சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் சொன்னான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்தவனாக இருக்கும் என்பதாக சொல்லித்தான் இந்த மனிதனை படைப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன் அடிப்படையிலே படைக்கப்பட்ட அந்த உருவத்திற்கு அல்லாஹ் தஆலா சஜிதா செய்யும்படியாக சொன்னான். அந்த சஜிதா செய்யக்கூடிய இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய முதுகந்தண்டிலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒலிவு இருந்தது. அந்த ஒலிவுக்கு சஜிதா செய்யும்படியாக சொன்னான் என்பதாக ஆன்மீகமான கருத்திலே உள்ள விளக்கங்கள் நிறைய இருக்கிறது. ஹைர், இப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைத்து அர் ரஹ்மான் அந்த மனித இனத்தை ஹலக்கல் இன்சான அல்லமஹுல் பயான், இந்த மனிதனுக்கு என்ன செய்கிறான்? அல்லமல் குர்ஆன், மனிதனுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறான். கற்றுக் கொடுத்து அல்லமஹுல் பயான், அந்த ஹலக்கல் இன்சான அந்த இன்சானை படைத்து அந்த இன்சானுக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை கற்றுக் கொடுக்கிறான் என்பதாக சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய காலம் கல்வி ஆண்டாக இருக்கிறது. அதாவது மதரசாக்கள் திறக்கப்பட இருக்கிறது, சில மதரசாக்கள் திறக்கப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் ரமலானுக்கு பிறகு ஷவ்வாலுடைய இந்த 15 நாளுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி சற்று நாம் ஆலோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே சொல்லுகின்றான்,
வயர்ஃப இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத் என்பதாக சொல்லுகின்றான். தரஜாத் என்று சொன்னால் படித்தரங்கள், அந்தஸ்துகள், மரியாதைகள், மதிப்புகள், கண்ணியங்கள், இது எல்லாத்துக்குமே ஒரே பொருளுடைய வார்த்தை. இப்பொழுது என்ன சொல்கின்றான்? வயர்ஃப இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும், ஈமான் கொண்ட நல்விசுவாசிகளே, உங்களில் யாருக்கு கல்வி ஞானம், அறிவு, மார்க்க ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, வயர்ஃப இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், அவர்களிலே ஈமான் கொண்டவர்களுடைய தரஜாவை விட கல்விமான்களுக்கு அந்தஸ்துகளை நான் உயர்த்தி வாக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். இன்னும் பல இடங்களிலே சொல்லுவான், கல்வி கற்றவர்களும் கல்வி கற்பாதவர்களும் சமமாவார்களா என்பதாக. அறிவுள்ளவர்களும் அறிவானவர்களும் அறிவற்றவர்களும் சமமாவார்களாக என்பதாகவெல்லாம் நம்மிடத்திலே கேள்விகள் அல்லாஹ் கேட்கின்றான். அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து யாருக்கு கிடைக்கிறது என்று சொன்னால், மார்க்க கல்வியை முறையாக கற்று அதன்படி அமல் செய்யக்கூடியவங்களுக்கு கிடைக்கிறது. மார்க்கத்தை கற்றுவிட்டோம், நமக்கு இதோடு முடிந்து விட்டது என்று செல்லக்கூடியவர்களுக்கு சொல்லவில்லை அல்லாஹ். எத்தனையோ உலமாக்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க, அவர்கள் அந்த பருவத்தோடு முடிச்சு கொண்டு மற்ற வேலைகளில் போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் முழுமையாக அல்லாஹுக்கு அஞ்சியவர்களாக அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா, அல்லாஹுவை இந்த பூமியிலே வாழக்கூடிய மனித வர்க்கத்தில் அஞ்சக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் உலமாக்களாக இருக்கும், ஆலிம்களாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆலிம்களை நாம் சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடிய மக்களுடைய கூட்டத்திலே நாமும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆலிம் ஆலிம் ஐனு அலிஃபு ரெண்டுக்கும் மத்தியிலே உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. ஐனை சொல்லி ஆலிம் என்று சொன்னால் அறிஞன், ஆலிம் என்று அலிஃபு வைத்து சொன்னால் அதற்கு வேற பெயர், அர்த்தம் மாறிவிடுகிறது. ஆகவே அதை கூட மொழிவதிலே கூட நாம் பக்குவமான முறையிலே அந்த சொற்றொடர்களை இலக்கணத்தின் மூலமாக நாம் மொழிய வேண்டும். அதற்கு அலிஃபு வைத்த, அலிஃபுக்கு மேலே ஒரு ஹம்சாவை வைத்து ஜபர் வைத்து விட்டால் அவர் அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் யார் என்று சொன்னால் வட்டி வாங்கக்கூடியவர்கள் என்பதாக வந்துவிடும். ஆலிம் என்று ஐனை ஒழுங்காக உச்சரித்தோமையானால் அவர் அறிஞர். அவரை பார்க்கும் பொழுது நமக்கு அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவருடைய தோற்றத்தை அல்ல, எத்தனையோ மனிதர்களுடைய தோற்றங்களை பார்க்கும் பொழுது ஆலிம்களாக இருக்கும். அவர்கள் ஆபிதுகளாக இருப்பார்கள். ஆலிம்கள் வேற, ஆபிதுகள் வேற, இப்படியெல்லாம் பலவிதமான விளக்கங்கள் இருக்கிறது. நாம் இப்ப சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, யார் குர்ஆனை கற்றுக்கொண்டு அந்த குர்ஆனை மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்களோ அவர்கள்தான் உங்களிலே சிறந்தவர்கள் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார். அல்லாஹ் சொல்லுகின்றான், வயர்ஃப இல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், ஈமான் கொண்டவர்களுடைய அந்தஸ்தை நான் உயர்த்தி ஆக்கி வைத்திருக்கிறேன். இன்னைக்கு உலகத்திலே நமக்கு அல்லாஹ் தஆலா கண்ணியத்தை கொடுத்து வச்சிருக்கிறான். மற்றவர்களுக்கு உள்ள கண்ணியத்தை விட நமக்கு அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கின்றான். இது ஈமானின் காரணமாக. அடுத்து சொல்லுகின்றான், வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாருக்கு அந்த ஈமான் கொண்டவர்களிலே இல்மை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய அந்தஸ்தை நான் மிக அதிகமாக உயர்த்தியாக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக ஆலிம்களை பற்றிய சிறப்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது நாம் சிந்தனைக்கு வர வேண்டிய விஷயம், கல்வியாண்டு துவங்கிவிட்டது. நம்முடைய ஊரிலே மதரசாக்கள் ஆண்களுக்கு பெண்களுக்கு முபல்லிகா முஅல்லிமா ஆலிமா இப்படி பலவிதமான பிரிவுகளை கொண்ட மதரசாக்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலத்திலே இருக்கக்கூடிய ஆண்களுக்குரிய மதரசாக்கள் இன்று 2 மதரசாக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரஹ்மானியா மதரசா, சலாஹியா மதரசா. அதே போல பெண்களுக்கு நம்முடைய அருகாமையிலே இருக்கக்கூடிய உசுவத்துர் ரசூல் நிஸ்வான் மதரசா இருக்கிறது. அதே போல கடற்கரை தெருவில் இருக்கிறது. இப்படி ஆங்காங்கு இப்போ மதரசாக்கள் ஏற்பட்டிருக்கிறது. புதுத்தெருவிலும் அல் மதரசு ராஷித் என்பதாக பெண்களுக்குரிய மதரசாக்கள் தனியே இயங்கிக் கொண்டிருக்கிறது. 130 மாணவிகள் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே காலை மாலை 2 நேரம் சிறுவர்களுக்குரிய பெண் குழந்தைகளுக்காக
குர்ஆனுடைய தர்தீபுகள் மக்தபுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல காலை நேரம் லொஹர் வரையிலும் பெண்களுக்கான அரபி மதரசாக்கள், மார்க்க சட்டங்கள், விளக்கங்கள், தப்சீர்கள் இது போன்றது நடந்து கொண்டிருக்கிறது. அதே போல நம்முடைய உஸ்வத்துர் ரசூலிலும் நடக்கிறது, இன்னும் பல இடங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தீனுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதை பற்றிய சில விளக்கத்தை தான் உங்களிடத்திலே இப்ப சொல்லப்படுகிறது. கல்வியாண்டு ஆரம்பமாகிவிட்டது என்று சொன்னால் நம்மிலே ஒவ்வொரு வீடுகளிலும், அதாவது சில ஊர்களை சொல்லும் பொழுது ஆலிம்கள் பிறந்த ஊர் ஆத்தூர் என்று சொல்லுவார்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் நம்முடைய ஊருக்கு பேரும் மதிப்புமே சிறிய மக்கம் ஆலிம்கள் ஹாஃபிதுகள் நிறைந்தவர்களாக ஒவ்வொரு ஆண்டும் ரமலானிலே ஹாஃபிதுகள் தொழுக வைப்பதற்கு எங்கும் போய் தேட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்தான். ஒரு சில காலங்களிலே அது குறைந்து வந்தது. இப்பொழுது அல்லாஹ் தஆலா அதற்குரிய பாக்கியத்தை கொடுத்து விட்டான். பெண்களும் ஹிஃப்து செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இவர்களை மதரசாக்களுக்கு அனுப்புவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இந்த உலக கல்விக்கு நாம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம். என்னென்னமோ சொல்லப்படுகிறது படிப்புகளிலே. அந்த படிப்புகள் நமக்கு எதுவரையிலே வருகிறது? கபரு வரையிலே தான் வருகிறது. கபருக்கு பிறகு அதற்கு பிரயோஜனமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா எத்தனையோ டிகிரிகள் நம்முடைய பிள்ளைகள் வாங்கி இருக்கிறாங்க. அந்த டிகிரிகள் பிரயோஜனம் அளிக்கிறதா என்று சொன்னால் அயல் நாடுகளுக்கு சென்றால் அந்த டிகிரிகளுக்கு மதிப்பில்லை. இப்படிப்பட்ட ஒரு கல்விதான் இந்த உலக கல்வி. உலக கல்வி கற்கக்கூடாது என்பதற்காக நான் சொல்லவில்லை. உலக கல்வி தற்காலிகத்திற்கு நாட்டுடைய சூழ்நிலையை பொறுத்து ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதே முக்கியத்துவம் கொடுக்காமல் முக்கியமான கல்வி மார்க்கத்துடைய கல்வி. எது நல்லது, எது தீயது, எது ஹராம், எது ஹலால், எது சுன்னத்து, எது முஸ்தஹப்பு, எது ஃபர்து, எது வாஜிபு, எது மக்ரூஹு, எது ஹராம் என்பதை விளங்கி அறியக்கூடிய கல்விதான் மார்க்கத்துடைய கல்வியாக இருக்கிறது. இன்னைக்கு ஒரு ஆலிமை கூப்பிட்டு இந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் சர்வ சாதாரணமாக செய்து விட்டு போவார். அதே டிகிரி வாங்கிய ஒரு மாணவனை கூப்பிட்டு இன்னதை செய்யணும்னு சொன்னால் புரியாது. ஆகவே அருமையானவர்களே, ஆலிம்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியிலே இந்த உலகத்திலே என்னென்ன கல்விகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அத்தனை கல்விகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்துக்கிடுங்க, விஞ்ஞானம் அரபியிலே கிதாபுகளிலே நடக்கிறது. கணக்கு, அதாவது மார்க், அதாவது மேக்ஸ்ன்னு சொல்றாங்க, அதற்குரிய பாடங்கள் அரபியிலே நடக்கிறது. இன்னும் இலக்கணம், சொல்லிலக்கணம், செயலிலக்கணம், இப்படி எத்தனையோ இலக்கணங்கள் இருக்கிறதோ அத்தனை எல்லாம் ஒரு 3 ஆண்டிலே நடக்கிறது. இந்த இலக்கணங்கள் தெரியவில்லை என்று சொன்னால் அரபி கிதாபுகளை முறையாக வாசிக்க தெரியாது. நாம் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறோம், நண்பர்கள் சென்றிருக்கிறார்கள், அரபி பேசுவார்கள். ஆனால் அரபி கிதாபை முறையாக வாசிக்க சொன்னால் வாசிக்க தெரியாது. குறை சொல்லவில்லை, அரபி பேசுவார்கள். ஆனால் ஆலிம்களை விட அதிகமாக அரபிகள் பேசுவார்கள். இந்த கல்வியை முறையாக கற்றிருந்தார்களே ஆனால் அவர்கள் சிறப்பானவர்களாக ஆகிவிடுவார்கள். ஆகவே அருமையான சகோதரர்களே, மேலான பெரியார்களே, நாம் இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, யார் இந்த குர்ஆனை கற்றார்களோ, கற்றதோடு மட்டுமல்ல கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நாம் படித்து விட்டோம், நாம் சாப்பிட்டு விட்டோம், நாம் உடையணிந்து விட்டோம், நாம் அலங்காரம் பண்ணிவிட்டோம், நாம் வீடு வாசலோடு இருக்கிறோம் என்று எந்த ஒரு மோமினும் செல்லுவதற்கு தகுதி இல்லை. என்ன செய்ய வேண்டும்? தன்னை போல ஒவ்வொருவரும் உருவாக வேண்டும். ஒரு வீட்டிலே 2 குழந்தை இருக்கிறது. அந்த 2 குழந்தைக்கும் என்ன செய்ய வேண்டும்? மார்க்கத்துடைய அடிப்படையான கல்விகளை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குறைந்தது ஒரு 3 ஆண்டுகளாவது அவர்களுக்கு அந்த மார்க்கத்தினுடைய சில கிதாபுகள் அறியக்கூடிய, அதனை கற்றுக்கொண்டு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த தன்மைகளை நாம் உருவாக்க வேண்டும். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருல் கலாம் கலாமுல்லாஹ், சொல்லிலே மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல். சொல்லிலே மிகச்சிறந்தது அல்லாஹ்வுடைய சொல். அந்த சொல் எது? குர்ஆனாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா நம்மிடத்திலே பேசுகின்றான்.
நாம் வைக்கக்கூடிய குர்ஆன் நம்முடைய கையிலே தவழக்கூடியது, நம்முடைய நாவிலே நாம் சொல்லக்கூடியது. அந்த சொல் அல்லாஹ்வுடைய சொல். அல்லாஹ் நம்முடைய நாவின் மூலமாக பேசுகின்றான். அந்த குர்ஆனை முறையாக கற்றுக்கொள்ள வேண்டும். முந்தைய காலங்களிலே எல்லாம் குழந்தைகளை தொட்டிலே போட்டு ஆட்டக்கூடிய காலத்திலே கூட அவங்க ஆரம்ப பிஸ்மியிலே இருந்து ஆரம்பித்து அந்த கல்வியை அவர்களுக்கு அந்த மனனத்தை ஏற்படுத்தி அந்த மனனத்தின் மூலமாக 2-3 அந்த மாசத்திலேயே குழந்தைகள் ஹாபிதாகக்கூடிய சக்தி எல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட ஊரிலே தான் நாம் இருக்கின்றோம். ஆகவே அருமையானவர்களே, குறைந்தபட்சம் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையாவது, ஒரு ஆண் பிள்ளையை ஆண்கள் மதரசாவுக்கு, ஒரு பெண் பிள்ளையை பெண்கள் மதரசாவுக்கு என்று நாம் வகுத்து அவர்களை அனுப்புவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டு அங்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன சொல்லும் குழந்தை? எனக்கு யாருமே எதுவும் சொல்லவில்லை சொல்லுவாங்களாம். மற்ற நபிமார்களுடைய உம்மத்துகள் சொல்லுவாங்க, எங்களை வழிகாட்டக்கூடிய எந்த நபிமார்களும் வரவில்லை, தூதர்களும் வரவில்லை என்று சொல்லுவார்களாம். அப்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சாட்சிகளை அழைப்போம் என்று சொல்லி யாரை சாட்சியாக அங்கு அழைக்கப்படுகிறது என்று சொன்னால் அன்னலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாகிய நாம் அங்கு அழைக்கப்பட்டு நாம் சாட்சி சொல்லுவோம். அவ்வளவு பெரிய அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். கைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், என்ன உங்களை இந்த உம்மத்தை சிறந்த உம்மத்துகளாக நாம் படைத்திருக்கிறோம் என்பதாக சொல்லுகின்றான். காரணம் என்ன? தஅமுரூன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை ஏவுவீங்க, தீமைகளை தடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு உம்மத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகள் படைக்கப்பட்டார்கள். அவர்கள் நாளை சாட்சி சொல்லுவார்கள். அப்பொழுது சாட்சி சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி இந்த நபிமார்கள் எல்லாம் வரவில்லை என்று சொல்லக்கூடிய இந்த உம்மத்துகளுக்கு நீங்கள் எப்படி சாட்சி சொல்கிறீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது நாம் சொல்லுவோம், எங்களுடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் உன்னுடைய திருக்குர்ஆனின் மூலமாகவும் அவர்களுடைய ஹதீதுகளின் மூலமாக எங்களுக்கு எத்தி வைத்தார்கள், தபலீக் செய்தார்கள். அதனை நாங்கள் இப்பொழுது நாங்கள் சாட்சியாக சொல்கிறோம் என்று சொல்லுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்கிறது. கைர அருமையானவர்களே, இப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசானாகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆகவே அருமையான பெரியார்களே, மேலான சகோதரர்களே, வாலிபர்களே, இன்றைக்கு நாம் முக்கியமாக கருத்திலே எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு சென்றதற்கு பிறகு நாம் முடிவெடுக்க வேண்டியது, அதாவது ஒவ்வொரு மாணவர்களும் +2 படித்து விட்டால் தன்னுடைய பாடம் என்ன, 10th எழுதிவிட்டால் அடுத்தது என்ன எடுக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்கிறோம் அல்லவா? இப்பொழுது நாம் எடுக்க வேண்டிய முயற்சி என்னவென்று சொன்னால், குர்ஆனை கற்றுக்கொண்டோமா? எத்தனையோ, அதாவது கல்லூரிகளிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட இதுவரை சரிவர குர்ஆன் ஓத தெரியாத மாணவர்கள் இருக்கிறாங்க. வேதனைக்குரிய விஷயம். கேட்டு பார்த்தால் சரிவர குர்ஆன் ஓத தெரியக்கூடிய முடியாத மாணவர்கள் இருக்கிறாங்க. ஏனென்று கேட்டால் எங்களுக்கு நேரம் இல்லை. அதற்கு நேரத்தை வகுத்து கொடுப்பதற்கு ஆலிம்கள் தயாராக இருக்கிறாங்க. அவர்களிடத்தில் எந்த சம்பளமும் எதிர்பார்க்கவில்லை. ஆலிம்கள் தயாராக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்பட்டது, ஆலிம்கள் ஒரு கூட்டத்திலே பேசப்பட்டது, 9th பிறகு எந்த மாணவனையும் நாம் பார்க்க முடியவில்லை. 9th பிறகு 10th போயிட்டான்னு சொன்னா எந்த மாணவனையும் பார்க்க முடியவில்லை. அவர்களும் உள்ளூரிலும் சரி வெளி ஊர்களிலும் சென்று அவர்களுடைய படிப்பை தேர்ந்தெடுத்து கொண்டு ஆங்காங்கு ஹாஸ்டலிலே தங்கி இருக்கிறாங்க. அவங்களை போய் சந்திக்க வேண்டும் என்று ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. காரணம் என்ன? அவர்களுக்கு இந்த கல்வியினுடைய மார்க்கத்துடைய விஷயம் தெரியாமல் இத்தனை கல்லூரியிலே படிக்கக்கூடிய சில கல்லூரிகள் ஒழுக்கமுள்ளதாக இருக்கிறது, சில கல்லூரிகள் ஒழுக்க குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாக என்ன ஆகிறது? அவர்களுக்கு அசலியத்தான அமல்களே இல்லாத முறையிலே ஆகிவிடுகிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே பெற்றோர்களாகிய நாம் நாளை மறுமையிலே ஒவ்வொரு பெற்றோர் மட்டுமல்ல, ஒவ்வொரு பொறுப்புதாரிகளும், ஊருடைய தலைவர், மஹல்லாவுடைய தலைவர், வீட்டுடைய தலைவர், இப்படி வரிசையா வருது. சஹீஹுல் புகாரியிலே வருது, குல்லுக்கும் ராயின்
ஒவ்வொருவரும் நாளை மறுமையிலே கேள்விக்குறியாக நிறுத்தப்படுவார்கள். குல்லுக்கும் ராயின் ரஐயத்தும் வான மசூலூன். ஒவ்வொருவரும் கேள்விக்குறியாக நிறுத்தப்படுவார்கள். அவரவர்களுடைய பொறுப்பிலே இருந்து அவரவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒரு அடி கூட நாம் எடுத்து வைக்க முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாளைக்கு நாம் செல்லுவோம், ஒரு நாள் கபருக்கு செல்லுவோம். அங்கு கேள்வி கணக்குகள் இருக்கிறது, அதிலே நாம் நிம்மதி பெற வேண்டும். அதிலே பாஸ் ஆகிவிட்டால் அதற்கு பிறகு சிராத் இருக்கிறது, சிராத் என்னும் பாலத்தை கடக்க வேண்டும். மஹ்ஷர் இருக்கிறது, மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய கேள்விக்கு நாம் பதில் சொல்லியாக வேண்டும். இப்படி பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆனை கற்றுக்கொள்வதின் அவசியம், தானும் கற்று அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இதனுடைய அவசியத்தை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றார், அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன். குர்ஆனை கற்றுக் கொடுத்தான். யாருக்கு கற்றுக் கொடுத்தான்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அல்லமஹுல் பயான், குர்ஆனுடைய விளக்கத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லப்படுகிறது, குர்ஆனிலே சொல்லப்படுகிறது. பெருமானாரை சொல்லும் பொழுது உம்மி நபி என்பதாக சொல்லுவாங்க. உம்மி நபி என்று சொன்னால் உம்மி என்பதற்கு அர்த்தமே வேற. ஆனா என்ன சொல்றாங்க? அவங்களுக்கு ஓத தெரியாது, படிக்க தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு நபி என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் உம்முல் குரா, மக்காவிலே இருக்கக்கூடிய உம்முல் குராவிலே பிறந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த உம்முல் குராவை ஷார்ட்டாக வைத்து உம்மி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் விளக்கம். ஆகவே அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உண்மையிலேயே பேச தெரியாது, எழுத தெரியாது. எந்த எழுத்து என்ன சொல்ல போனா அவங்களுடைய பெயர் கூட எந்த இடத்திலே இருக்கிறது என்று காட்டு என்பதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஹுதைபியா உடன்படிக்கையிலே சொன்னாங்க. ஹுதைபியா உடன்படிக்கையிலே எழுதப்பட்டு அவர்களுடைய பெயர் எழுதப்பட்டது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. அது அப்படியல்ல, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எப்படி எழுதணும்? முஹம்மது இப்னு அப்துல்லா என்று எழுதணும் என்று சொல்லும் பொழுது அதனை அழித்து விடு என்று சொல்லும் பொழுது அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களுடைய அந்த பெயருடைய திருநாமத்தை அழிப்பதற்கு எனக்கு முடியாது என்பதாக தடுத்து விட்டார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கல்வி ஞானத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கொடுத்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மூலமாக அல்லாஹ் தஆலா இந்த கல்வி ஞானத்தை கொடுத்தான். அந்த கல்வியை கற்றுக் கொடுக்க வந்தவன் தான் நான் என்பதாக பரம் சாட்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, நான் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுத்தர வந்தேன் என்று சொன்னார்களே, அந்த மார்க்கத்தை கற்றுத்தந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் அனந்தரமாக சொத்தாக விட்டு செல்லவில்லை. யாரை விட்டு சென்றார்கள்? ஆலிம்களை விட்டு சென்றிருக்கிறாங்க. அவங்க தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொத்து, அவங்க தான் அவங்களுடைய வாரிசு. உலமாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாரிசு என்பதாக பட்டம் பெறக்கூடிய அந்த மாணவர்களுக்கு சனதிலே எழுதி கொடுக்கப்படும். அப்படிப்பட்ட அந்த சனதை பெற்றவர்கள் இன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யறாங்க? மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு ஆவலோடு இருக்கிறாங்க. முந்தைய காலத்தில் இருந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு இன்று பலவிதமான மார்க்க விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. இருந்த போதிலும் பழைய மார்க்க சட்ட திட்டங்கள் உள்ள கிதாபுகள் அப்படியே ஒதுக்கி விடாமல் அதனை சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக கூட நான் உலமாக்கல் சபையிலே சொல்லி இருக்கிறேன். அதற்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இந்த ஆண்டிலே நம்முடைய மஹல்லாவிலே, நம்முடைய ஊரிலே ஆலிமுக்கு படிக்கக்கூடிய பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். ஆலிமாக்களாக படிக்கக்கூடியவர்களை, பெண் பிள்ளைகளை அனுப்ப வேண்டும். இன்னும் சொல்ல போனா எத்தனையோ மதரசாக்களிலே உலக கல்வியோடு சேர்ந்த மதரசாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டதை சேர்ந்து அனுப்பும் பொழுது ஆண்களும் சரி பெண்களும் சரி 3 ஆண்டு 5 ஆண்டுகள் அவர்கள் படித்தார்களே, ஆனால் அதோடு ஆலிம்கள் பட்டமும் பெற்று 2 டிகிரியோட, இன்னும் சொல்ல போனால் சுய வேலைகள் செய்யக்கூடிய அளவிலே டிரைவிங் கற்றுக் கொடுக்கப்படுகிறது, கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்படி பலவிதமான தற்காலத்துக்கு தேவையான காலகட்டத்துக்கு தக்கவான கல்விகளை எல்லாம் அந்த மக்களுக்கு போதிப்பதற்கு நிர்வாகங்களும் தயாராக இருக்கிறது, உலமாக்களும் தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அருமையான பெரியார்களே, மேலான சகோதரர்களே, இந்த விஷயத்தை நாம் ஒவ்வொருவரும் கருத்திலே கொண்டு நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களாக உருவாக்குவதற்கு வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக. அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய துஆவை கபூல் செய்து அருமையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் மக்கள் எல்லோரும் ஆலிம்களாக ஹாஃபிዝகளாக உருவாக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை
மேலதிகமாக நம்முடைய ஊருக்கு தந்தருள்வானாக என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அனைவருடைய துஆவோடு ஆதரவு வைத்து வல்ல ரஹ்மான் எனக்கு கபூல் செய்வானாக என்பதாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.